செல்வ பிறந்தகை என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணாமலையை ஒருமையில பேசினார். எல்லாமே 2 நாளைக்குள்ளால நடந்த சம்பவங்கள். ஒருமையில பேசினாரு, உச்சகட்டமா போயிருந்துட்டு பிசிஆர் ஆக்ட்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினார். இது அந்த ரவுடி தாதா அதனுடைய ஸ்டைல பண்ணாரு. ஆனா இந்த ஆளு என்ன பண்ணாரு, திருச்சி வேலுசாமி அடிமாடு, மனநோயாளி, சில்ற, என்னது இது? அவர் ஒரு ஐபிஎஸ் முடிச்சவர், 10 வருஷம் நேர்மையா வேலை பார்த்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படை வச்சு சிங்கம் படமே எடுத்திருக்காங்க. அண்ணாமலை தான் ஒரே ஒரு சீட்டு வாட்சிக்கு பில்லு கேட்டாரு செந்தில் பாலாஜி, இன்னைக்கு வரைக்கும் வெளியே வர முடியல. இன்னும் புழல்லையே கிடந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு கிடக்காரு. இதுதான் கதை. திருமாவளவன் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்துட்டு போறாரு, அந்த சமுதாய மக்கள், அந்த பறையர் சமுதாயத்தை உள்ள இளைஞர்களை வந்து அவர் என்ன செய்யறாரு, ஒருத்த மேல 10 வழக்காவது இருக்கணும்னு சொல்றாரு, 10 எஃப்ஐஆராவது இருக்கணும்னு சொல்றாரு. அவன் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய உண்மையான தொண்டன் அப்படிங்கிறார். அதுல 3 வழக்கு வந்து கொலை கேஸா இருக்கணுமா. ஆம்ஸ்டாங் எல்லாத்தையும் படிக்க வைக்கணும்னு சொல்லும்போது திருமாவளவன் வந்து எல்லாரும் நீங்க ரவுடியா இருக்கணும், குடிச்சு நாசமா போகணும்னு சொல்றாரு. அதானே இவங்களுடைய வித்தியாசம் தான். திருமாவளவனே தான் கைக்கூலி ஆட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆம்ஸ்டாங்கை ஏன் கொலை செய்திருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி, என்னுடைய சந்தேகம். ஏன் கொலை செய்திருக்க கூடாது? உங்க கையில ஆட்சி இருந்துச்சுன்னா, அதாவது அதை குரங்கு கை பூமாலை மேதான், இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட்டம் போடுவீங்க. இப்படி தான் ஆந்திராவில் ஒரு தடவை ஆடிட்டு நடந்தார். அப்பா பேர் தான் கக்கூஸ் ரூமில் பேர் வைக்கனால அது அப்பா பேர் தான் வைக்கணும். OES ராஜசேகர ரெட்டி அப்படி தான் வச்சாங்க. எல்லா இடமும் இப்போ சிலையெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடக்க முடியும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஆட்சி மாறணும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், இந்த தீய சக்தியை முதல் காலி பண்ணணும். அந்த இடத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கொண்டு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும். வச்சா மட்டும்தான் இதுக்கு தீர்வு. அவர் வந்தால் மட்டும்தான் வந்து மீண்டும் தமிழகத்தில் ஒரு காமராஜர் ஆட்சி மலரும். அது தவிர வேற எந்த சொல்யூஷனும் இது கிடையாது. தேமுதிகவுடைய வன்னியர் ஓட்டு அங்கே தான் பாமகவுக்கே போக போகுது. அப்போ ஒரு நல்ல ஃபைட்டு உருவாயிருக்கு. திமுக தோக்கடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு இடைத்தேர்தலில் திமுக தோச்சுன்னா அதோட திமுக அழிஞ்சு போயிடும். ஆமாம், அழிஞ்சு போயிடும். 40 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்லுது செல்லாகாசு ஆகிப்போம். அப்போ அதுக்கு பிறகு மரியாதை இழந்து போயிடும். கருணாநிதியினுடைய இன்னும் அந்த புறம்னு ஒன்று இருக்குல்ல, மறுபக்கம்னு ஒன்று, அதை வந்து உலகம் ஃபுல்லாக போட வச்சுட்டாங்க. அந்த பாட்டை வந்து தெரியாதவங்க அத்தனை பேரும் அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டான். எல்லா குரூப்லையும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, இப்படியே திருப்பி சொல்ல வச்சுக்கிட்டாங்க, சொல்லிவிட்டாங்க. இது இந்த புகழ் வந்து ஸ்டாலினுக்கு தான் சேரும். ஸ்டாலின்காருவே சார் அப்பனுக்கு புகழ் சேர்த்து ஸ்டாலின், அவ்வளோதான். தப்பாத மகன், நல்ல புகழ் சேர்த்திருக்காரு. பேரும் புகழோட நல்லா செத்து போன பிறகு அவரை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்கிறத ஒரே நாளில் காலி பண்ணி விட்டாங்க. நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சனம் திரு சின்னப்பன் கணேசன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். TN நியூஸ் 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று காங்கிரஸ் சார்ந்த திருச்சி வேலுசாமி அண்ணாமலை குறித்து ஒரு அவதூறா பேசியிருக்காங்க. இதை எப்படி ஒருமையில வேற பேசியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ரொம்ப கீழ்த்தரமான நிலைமை நோக்கி காங்கிரஸ் கட்சி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல எப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, மாநில தலைவராக இப்போ இருக்கக்கூடியது வந்து செல்வ பெரும் தொகை, அப்படிதானே? செல்வ பெருந்தொகை தானே? ஆமாம். ஒரு ரிசர்வ் பேங்கில் ஒரு பியூனாக வேலை பார்த்தவர். ஆனால் வந்து லண்டனில் போய் அவர் வந்து ஒரு காலேஜே வாங்கியிருக்காரு. என்ன பியூனாக வேலை, ரிசர்வ் பேங்கில் பியூனாக இருந்தால் என்ன பணமாக அடிக்க முடியும்? ஆனால் அது எப்படி வாங்க முடிஞ்சுது? அப்போ அவ்வளோ பெரிய தொகைக்கு அதிபதியானால பேருக்கு பொருத்தமாக தான் வச்சுருக்காரு. அவருடைய அந்த கிறிஸ்டி சீட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது? அது எல்லாமே அவர் வந்து குண்டாஸ் ஆக்டில் கைதானவர், கொலை கேஸில் கைதானவர், இப்படியெல்லாம் பல்வேறு குற்ற செயல். அதை விட எல்லாத்துக்கும் ஹைலைட்டான விஷயமே விடுதலை. இது ஒரு 5 கட்சி அமாவாசை, 5 கட்சி அமாவாசை. அதில் ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளில் இருக்கும்போது தான் விடுதலை சிறுத்தைகள் தம்பி கூட தொண்டர்களோட சேர்ந்து போய் காங்கிரசினுடைய மாநில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் போய் தாக்குதல் நடத்தினாங்க. அன்னைக்கு தாக்குதல் நடத்தி தலைமையேற்று போனதே செல்வ பெருந்தகை தான். அந்த செல்வ பெருந்தகை தான் இப்போ வந்து அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கு. அது ஒரு கேலிக்கூத்தா இருக்குல்ல. அதாவது இவர் ஒரு முன்னாள் ரவுடி, முன்னாள் தாதா, அந்த ஆளை கொண்டு போய் மாநில, அப்படின்னா அந்த காங்கிரஸில் ஒருத்தன் கூட இல்லையா? ஒரு நல்ல நேர்மையான ஆட்கள் இல்லையா? அதை விட கொடுமை என்னென்னா, இந்த திருச்சி வேலுசாமின்னு இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, அப்போ இந்த ஆளெல்லாம் வந்து அந்த செல்வ பெருந்தகையை விட கீழே தான் இருக்கார், அப்படி தானே? இவர் வந்து நீண்ட நாள் நான் காங்கிரஸ்லேயே இருக்கிறேன், காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படிலாம் நல்ல வாய்களே பேசுவார். ஆனால் இவரை விட செல்வ பெருந்தகை எந்த வகையில் முன்னணியில் இருக்கார் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே வந்து இவர் வந்து அதுக்கு கீழே தான் இருக்கார். திருச்சி வேலுசாமி வந்து செல்வ பெருந்தகையை விட பல மடங்கு கீழே தான் இருக்கார். திருச்சி வேலுசாமியை விட செல்வ பெருந்தகை பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வருது. செல்வ பெருந்தகை என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணாமலையை ஒருமையில பேசினார்.
எல்லாமே 2 நாளைக்கு உள்ளால நடந்த சம்பவங்கள் தான். ஒருமையில பேசினாரு, உச்சகட்டமா போயிருந்துட்டு பிசிஆர் ஆக்ட்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினார். இது அந்த ரவுடி தாதா அதனுடைய ஸ்டைல்ல பண்ணாரு. ஆனா இந்த ஆளு என்ன பண்ணாரு, திருச்சி வேலுசாமி அடிமாடு, மனநோயாளி, சில்லற, என்னது இது? அவர் ஒரு ஐபிஎஸ் முடிச்சவர், 10 வருஷம் நேர்மையா வேலை பார்த்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படை வச்சு தான் சிங்கம் படமே எடுத்திருக்காங்க. சிங்கத்துல வந்து எப்படி வந்து சிங்கம் 2 எல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு ரவுடி அங்கே கொண்டு வந்தாலும் அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரிஜினல் வாழ்க்கையில். அதுதான் சிங்கம் 2ல கதையே, அந்த கதையே அப்படி தான் வரும். அதனுடைய இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா ஒரிஜினல் ஸ்டோரியே வந்து ஒரிஜினலாக அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய கதை தான் அது. வாழ்க்கையில் அவருக்கு தூக்கிட்டு வந்தது தான் அது. இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை, ஒரு நேர்மையான, அப்பழுக்கற்ற, ஒரு திறமையான ஒரு மனிதரை போய் இருந்துட்டு நீங்கள் சில்ற பையன், மாட்டு அடிமாடு, மனநோயாளி இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னா, பேசுன அந்த திருச்சி வேலுசாமியினுடைய மனநிலையை நம்ம சோதிக்கணுமா வேண்டாமா? மனநிலை இவர் மனநோயாளியா இல்லைன்னா நார்மலாக தான் இருக்காராங்கிறத, இல்லைன்னா குடிகாரனா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தா தான் சரியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது வந்து பொதுவாக எந்த கட்சியில் இருந்தாலும் நாகரிகமாக பேசணும். தமிழகத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை. காங்கிரஸ் கட்சி வந்து கடந்த காமராஜர் காலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியை மிக கேவலமாக விமர்சனம் பண்ணது, இதே மாதிரி விமர்சனம் பண்ணது தான் திமுக. அந்த அன்னைக்கு இருந்த காமராஜரை வந்து அண்டங்காக்கா, அப்புறம் வந்து துண்டுபீடி காமராஜர், கருவாட்டுக்காரிக்கு மகன், முன்பெல்லாம் அதாவது இவர் காமராஜர் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டு இருக்கும் போது காமராஜர் கருணாநிதி அவரை பற்றி பேசும் வார்த்தை இது. முன்பெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து எருமை மாட்டு தோலை தான் அனுப்புனாங்க, இப்போ எருமை மாட்டையே அனுப்புகிறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணாள் அவர். அந்த மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக பேசினது காமராஜரை பற்றி, காங்கிரஸை பற்றி விமர்சனம் பண்ணதான். அதே மாதிரி இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணியிருக்காங்க திமுக காரங்க, அதை ராஜீவ்காந்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இது இப்படிப்பட்ட ஒரு இதில் அது ஃபுல்லாக அந்த கலாச்சாரம் முழுக்க அந்த திமுக கையில் இருந்துச்சு. அந்த திமுக கூட போய் இந்த காங்கிரஸ் போய் களவாணிகள்லாம் கூட்டணி வச்சதுனால அது அப்படியே இவங்களும் தொத்தி இப்போ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியலை நடைமுறைப்படுத்த வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை சார், இவங்க யாரை பற்றி பேசினாலும் யாரும் தீண்டுவார் இல்லாமல் இருக்கார். செல்வ பெருந்தகை வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக வந்த மாநில தலைவராக வந்த பிறகும் அவருடைய பேட்டியோ இல்லைன்னா அவருடைய அறிக்கைகளை யாரும் சீண்டுவார் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அவரை வந்து வெளியே காட்டிக்கணும், அவருடைய இருப்பை வெளியே காட்டிக்கணும். அப்போ என்ன செய்யணும், அண்ணாமலையை போய் நோண்டணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலையை வம்பிழுத்து ஏதோ பேச ஆரம்பித்து கடைசியில் குண்டர் சட்டம் முதல் லண்டன் கல்லூரி வரைக்கும் கதை வந்து வெளி உலகத்துக்கு வந்து போச்சு. இது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ணாமலையை பற்றி இவர் வம்புகளுக்கு தன்னால கிடைச்ச விவரங்கள் அவ்வளோத்தையும் அள்ளி வெளியே விட்டுட்டாங்க. இப்போ அது பெரிய பிரபலமாயிட்டு இருக்கு. அந்த சந்தடி சாக்கில் இது வரைக்கும் திருச்சி வேலுசாமினா யார் சார் முதல்? அப்படி ஒரு ஆளே காங்கிரஸ்ல இருக்கிறது யாருக்குமே தெரியாது. காங்கிரஸ்ல உள்ள 1-2 பேருக்கு வேணா தெரியும், மற்றவங்களால அவர் வாய் திறக்காம இருந்துட்டு இப்ப நேத்து வந்து பேசுறதுக்கு வந்து என்ன காரணம்? அட்ரஸ் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். அட்ரஸ் இல்லாம இருந்த ஒரு நபர் இந்த நேரத்தில் அண்ணாமலையை பற்றி ஏதாவது பேசுறதுக்கு நமக்கு ஒரு மேடை போட்டு கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம வந்து 4 வார்த்தை மற்றவங்க யாருமே வாய் திறக்கலையே சார். காங்கிரஸ் தலைவர் பூரா அண்ணாமலையே டார்கெட் பண்றாங்க, இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, காங்கிரஸ்ல உள்ள மூத்த தலைவர்கள் பெரும்பாலும் வரல சார் அண்ணாமலைக்கு எதிராக இறங்கி களத்துக்கே வரல. அதனால தான் அந்த அல்ற சில்லறையா இருக்கக்கூடிய இந்த திருச்சி வேலுசாமி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பேச வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு. இவங்க அங்கேருந்து வண்டி ஏறி வந்திருக்காங்களா பேசுறதுக்கு. ஆனால் இதை மற்ற தலைவர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் அழகிரியோ இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த EVKS இளங்கோவன், அதே மாதிரி தங்கபாலு, இந்த மாதிரிப்பட்ட மூத்த தலைவர்கள் யாருமே வாயை திறக்கலையே. இதை பற்றி வாயை திறக்கலையே, அப்படியே அமைதியாக இருக்காங்களா? அப்போ யாரும் பேசலை. இவர் பேசுகிறாருன்னு சொல்லி இவரை எப்படியோ கூட்டிகிட்டு வந்து இவரும் பார்த்தாரு. நம்ம இருக்கக்கூடிய நம்ம யாருன்னு அவனுக்கும் தெரிய மாட்டாங்க. அண்ணாமலையை பற்றி 4 வார்த்தை 4 என்னது இழிவாப்படுத்தி பேசினாலாவது அதை கொஞ்சம் ஏதாவது 4 டிவிக்காரங்க அதை போடுவாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு போடுறாரு. அதையும் அவங்க யூடியூப் சேனல் அதை ஃபேஸ்புக் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. ஒரு 7000 பேர் கூட பார்க்கல. இந்த இன்டர்வியூ கூட ஒரு 7000 பேர் பார்க்கல. இதுதான் திருச்சி வேலுசாமியினுடைய நிலவரம். ஆனால் இவர் அண்ணாமலை இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் ஏதோ கொடுத்தாருன்னா எல்லாம் லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. அப்போ இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் யாருக்கு செல்வாக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்ட்டு. இன்னொன்று, அண்ணாமலைக்கு எதிராக வந்து காங்கிரஸில் உள்ள மற்ற இன்னும் நிறைய மாவட்டங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. பிசுபிசுத்து போச்சு ஒரு பக்கம், இருந்தாலும் ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பல மாவட்டங்கள் உண்மையெல்லாம் எரிச்சாங்க சார். நிறைய இடத்துல உருவப்பனுமே எரிச்சாங்க, போராட்டம் நடத்தினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, இந்த இடத்துல பாஜகவில் உள்ள முன்னணி தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? காங்கிரஸில் உள்ளவங்க எல்லாருமே செல்வ பிறந்த எல்லாரும் இல்லை, ஒரு சாராராவது இறங்கியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே நியாயம் இருக்குது பாஜகவும் அரசியல் கட்சி தானே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கார்பரேட் நிறுவனங்கள்லாம் ஒன்றும் நடத்தலையே.
இல்லைன்னா சோசியல் நிறுவனமாக நடத்துனாங்க. அரசியல் தானே பண்ணி ஆகணும். இதை வச்சு அரசியல் பண்ணணும்ல. அப்போ அண்ணாமலைக்கு தோளோட தோள் நின்று மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் களம் இறங்கியிருக்கணுமே. ஒருத்தரும் தெருவுக்கே வரல, இதை பற்றி பேசவே இல்லையே. ஏதோ அண்ணாமலையோட ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அது எனக்கு என்னன்னு புரியலை. அது கொஞ்சம் பாஜகவிலும் சில இடம் தீர்த்திருத்தம் பண்ண வேண்டிய நிலைமையில் தான் இருக்குன்னு என்னுடைய கருத்து, இது தனிப்பட்ட கருத்து. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த அண்ணாமலை எது யார் வந்தாலும் இதுதான் சார் நிலவரம். அண்ணாமலை எது தான் ஒரே ஒரு சீட்டு, இதை வாட்சிக்கு பில்லு கேட்டார் செந்தில் பாலாஜி, இன்னைக்கு வரைக்கும் வெளியே வர முடியல. இன்னும் புழல்லையே கிடந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு கிடக்காரு. இதுதான் கதை. அதனால திமுக முன்னணி அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் திரும்புறதே இல்லை, எட்டி பார்க்கறது இல்லை. அவர் என்னத்தை பேசாலும் சரி அதை கண்டுக்கதே இல்லை. அப்படி போயிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் இவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. இவர் இப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இவரை பாருங்க. இன்னமும் போகக்கூடிய நாட்கள் இன்னமும் மோசமாக தான் இருக்கும். செல்வ பிறந்த கை வச்சாச்சுன்னு அப்படி தானே இருக்கும். ஏன்னா இவர் போலீஸ்காரர் சார், அவர் திருடன். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தானே. இவர் வந்து நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து வேலை பார்த்து வந்தவர். அவர் குண்டாஸ் ஆக்ட்ல எல்லாம் போயிட்டு வந்த ஒரு முன்னாள் தாதா. இவர் முன்னாள் போலீஸ் அதிகாரின்னா அவர் முன்னாள் தாதா. அப்புறம் அவ்வளோதானே அதில் வித்தியாசம். அதனால் கண்டிப்பாக திருச்சி வேலுச்சாமியை போகிற காலத்தையும் அவர் ஒரு செல்லாத காசு, அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள். அவரை எவனும் மதிக்கிறதே கிடையாது. காங்கிரஸ்லேயும் அவருக்கும் தெரியவும் செய்யாது, மதிக்கிறதே இல்லை. இந்த நேரத்தில் அண்ணாமலை எதிர்த்து ஏதாவது 4 வார்த்தை பேசினாலாவது நம்மளை 4 பேர் பார்க்க மாட்டாங்களான்னு நினச்சிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல, பேசிட்டு போட்டு விடுங்க. அண்ணாமலைனால இப்போ நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை இவரும் ஒரு ஆளாக இருக்கட்டும். இன்னைக்கு திருமாவளவன் சட்டப்பேரவையில் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழோட சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைக்கிறாங்க, பாஜக தான் அதுக்கு வந்து முக்கிய பங்கு ஆற்றுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் வந்து ஸ்டாலின் கார்வை பார்த்துட்டு வெளியே வந்து பேசும்போது அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தமாக முக்கோண அடிப்படையில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. முக்கோண அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய விவகாரம் என்னன்னா, ஆம்ஸ்டாங் கொலை, அதுக்கு பிறகு ஆருத்ரா, அப்புறம் வந்து பாஜக. ஆருத்ராவில் நிறைய பாஜகவில் உள்ள முன்னணி தலைவர்களுக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்குது. அதனால் வந்து விசாரணை இந்த கோணத்தில் விசாரிக்கணும்னு சொல்லி இருப்பி சொல்லி, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். உண்மையான குற்றவாளி நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் வெளியே வருவாங்க. இல்லைன்னா இந்த தமிழக போலீஸாரங்க வந்து கொலையை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க, குற்றவாளிகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வெளியே வராது. அப்போ நீங்கள் வந்து அதுக்கு சிபிஐ விசாரணை வச்சா தான் வரும். இல்லை உண்மையான குற்றவாளி இவங்களா யார் இருப்பாங்கன்னு நான் சொல்லும்போது என்னென்னா, அந்த இடத்துல முக்கியமான இடத்துல ஒரு சந்தேகத்துக்கு இடமான இடத்துல இருக்கக்கூடியது திருமாவளவன். ஏன் நான் வந்து அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார். ஆனால் அவர் வந்து என்ன மாதிரிப்பட்ட அரசியலை முன்னெடுத்துட்டு போனார்? அதாவது அந்த அதாவது குறிப்பாக பறையர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் படித்து முன்னேறணும்னு சொல்லி அவர் படிக்க வச்சார். நிறைய பேரை படிக்க வச்சு லாயர் ஆக்குனாரு, நிறைய பேரை டாக்டராக படிக்க உதவி பண்ணார், இன்னும் என்ஜினியராக படிக்கிறது உதவி பண்ணார். இப்படி எல்லாம் படிக்கிறதுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு வந்தார். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திருமாவளவன் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்துட்டு போறாரு? அந்த சமுதாய மக்கள், அதை பறையர் சமுதாயத்தை உள்ள இளைஞர்களை வந்து அவர் என்ன செய்யறாரு? ஒருத்த மேல 10 வழக்காவது இருக்கணும்னு சொல்றாரு, 10 எஃப்ஐஆராவது இருக்கணும்னு சொல்றாரு. அவன் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய உண்மையான தொண்டன் அப்படிங்கிறார். அதுல 3 வழக்கு வந்து கொலை கேஸா இருக்கணுமா, 3 எஃப்ஐஆர் கொலை கேஸா இருக்கணுமா? அப்படின்னா அவர் எப்படி ரவுடிகளை உருவாக்கிட்டு இருக்காரு? படிக்கணும்னு இவர் ஆம்ஸ்டாங் எல்லாத்தையும் படிக்க வைக்கணும்னு சொல்லும்போது, திருமாவளவன் வந்து எல்லாரும் நீங்க ரவுடியா இருக்கணும், குடிச்சு நாசமா போகணும்னு சொல்றாரு. அதானே இவங்களுடைய வித்தியாசம் தான். நம்ம மற்ற சமுதாயத்து கூட ஒருங்கிணைந்து போகணும், நல்லுணர்வை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தோட வாழணும்னு நினைக்கிறார். குறிப்பாக இதுல திருவள்ளூர் மாவட்டத்துல எல்லாம் வந்து பறையர் சமுதாயத்துக்கு நிகரான ஒரு இல்லைன்னா அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது வந்து வன்னியர் சமுதாயம். அப்போ பெரும்பாலான ஊர்களில் 2 சமமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சமுதாயம் கொஞ்சம் கூட ஒரு சமுதாயம் கொஞ்சம் குறை, இந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன மாதிரிப்பட்ட நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, நம்ம வந்து நமக்குள்ளெல்லாம் அடிச்சுக்க கூடாது, மற்ற சமுதாயத்தில் நம்ம என்ன சமுதாயம் நம்மளை ஒட்டி இருக்குதோ அந்த சமுதாயத்தை கூட நம்ம நல்லிணக்க உணர்வோடு இருக்கணும், நல்ல இணக்கமாக இருக்கணும், அவங்களும் முன்னேறணும், நம்மளும் முன்னேறணும், அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்டாங் போதிக்கிறார். அவருடைய பிரச்சாரம் இதுவா இருக்கு, அவருடைய சித்தாந்தம் இதுவா இருக்கு. ஆனால் திருமாவளவனுடைய சித்தாந்தம் என்னவா இருக்கு? வன்னியனை வெட்டு, வன்னியர் பொண்ணை கட்டு, கவுண்டனை வெட்டு, கவுண்டச்சியை கட்டு, தேவரை வெட்டு, தேவர் விட்டு பொண்ணை கட்டு, இப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு. அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, இப்படியே தானே உசுப்பேத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி ரவுடிகளை தானே உருவாக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த சமுதாயம், அந்த பறையர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியிலேயே வந்து திருமாவளவனுடைய இந்த சித்தாந்தம் பிடிக்கல. அது என்ன எதிர்காலம் இல்லாதது, எல்லாம் குடிகாரனாவது கட்ட பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு அடியாளாக இருக்கக்கூடிய கூலிப்படையாக இருக்கக்கூடியது தான் இவர் உருவாக்குறாரு. அப்போ அது தேவையில்லை. ஆம்ஸ்டாங் மாதிரியான நேர வழி, நல்ல வழியில் கொண்டு போய் படித்து பட்டம் பெற்று நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி முன்னேறக்கூடிய பாதையை அந்த ஆள் உருவாக்குறாங்கிறது அந்த சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்குது.
அதனாலேயே திருமாவளவனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கு பிடிக்கல. அதனால அது ஆம்ஸ்ட்ராங்குடைய நிலைப்பாடு, அவருடைய கொள்கைகள் ரொம்ப நேர்மையானதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் படித்த மக்கள் அதே சமுதாயத்தில் உள்ள படித்த மக்கள் வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கிறதுனால ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வளர்ச்சி திருமாவளவனுடைய வீழ்ச்சியாக அமைந்து விடும் அப்படிங்கிற எண்ணத்துல திருமாவளவனே தான் கைக்கூலி ஆட்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆம்ஸ்ட்ராங்கை ஏன் கொலை செய்திருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி, என்னுடைய சந்தேகம். ஏன் கொலை செய்திருக்க கூடாது? அந்த ஆண்களே நம்ம விசாரணை நடத்துவோமே, சந்தேகம்னு வந்து போச்சு நடத்துவோமே. ஏன்னா அந்த துட்டி விசாரிக்க, அதாவது இந்த துக்கம் விசாரிக்க போனார்ல திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு. அப்போ அந்த அம்மா கிட்ட இவர் என்ன பேசினார் பாருங்க, கொஞ்சம் அந்த வீடியோ எடுத்து திருப்பி போட்டு பாருங்க. இவர் ஏதோ ஒரு திருட மாதிரியே உட்கார்ந்துருப்பார், ஒரு பெரிய தவறை மறைக்கிறவங்க மாதிரியே உட்கார்ந்துருந்துருப்பார். இவர் ஒன்று நார்மலாகவே இல்லை. மற்றவங்க எல்லாம் போய் இப்போ மாயாவதி வந்தாங்க, இல்லை அண்ணாமலை போனார், இவங்க எல்லாம் போன நேரங்களில் இவங்களுடைய முகபாவனை, இவங்களுடைய நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்திருக்கும். மற்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் ரஞ்சித் போயிருந்தா அழுதாரு, எல்லாம் பண்ணார், அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். திருமாவளவன் மட்டும் ஒரு பெக்குலியரா ஒரு வித்தியாசமான இதில் நம்ம கவனிக்க முடிஞ்சுது. அதை காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அதில் சந்தேகம் இருக்கு. அவர் தான் செய்தாருங்கிறத ஒன்று நான் பக்கத்துல இருந்து பார்க்கல, அது வேற. அவர் ஏன் செய்திருக்க கூடாது? ஏன்னா சித்தாந்த ரீதி அவர் தான் எதிராக இருக்கு. அதனால அதையெல்லாம் மூடி மறைச்சு திசை திருப்பி விடுறதுக்கு தான் ஆருத்ரா ஏற்கனவே ஒரு பிளான் போட்டிருக்காங்கல்ல. ஆருத்ரா அதில் ஆற்காடு சுரேஷ். அப்போ ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் முன்விரோதம் இருக்குது, ஆம்ஸ்ட்ராங்குக்கும். அப்போ அந்த முன்விரோதத்தினால அவர் கொலை செய்யப்பட்டார். அதனால தான் செய்யப்பட்டாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அவர் கொலை செய்யப்பட்டார், அதுக்கு இந்த முன்விரோதம் தான் ஒரு காரணம். அது எது சம்பந்தமான வழக்கு அப்படின்னா அது ஆருத்ரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ ஆருத்ரா பிரச்சனையில் இவங்க எல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ இந்த திட்டத்தை வகுத்த ஆட்களே, கூலிப்படையை ரெடி பண்ணவங்களே முதலாவது இதை எந்த நாள் பண்ணணும், சுரேஷ் இறந்த நாள் இல்லை சுரேஷ் பிறந்த நாள், அப்படி ஒரு நாளை அதில் லிங்க் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த கூலிப்படையில் ஒரு ஆளாக யாரை முன்னிலைப்படுத்தணும், அது ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பாலாங்கிறவரை உள்ளே கொண்டு வந்துடணும். அப்போ கன்ஃபார்மாக இந்த ட்ராக்கில் போயிட்டுன்னு சொல்லிடணும். இதை போலீஸுக்காரங்களை வச்சு செய்தியை கொடுக்க வைக்கணும். கரெக்டாக எல்லாம் கொடுத்துட்டாங்க. பத்திரிகைகள்லேயும் அதே மாதிரி எல்லாம் எழுதிட்டாங்க. ஊடகங்கள்லேயும் எல்லாமே திமுகவுடைய கொத்தடிமை ஊடகங்கள் அவங்களும் இதை அப்படியே வாந்தி எடுத்துட்டாங்க. அப்போ இது அவ்வளோ உண்மையும் கூட. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நடந்த சம்பவம், ஆற்காடு சுரேஷுடைய மனைவி சந்தோஷப்பட்டது, ஆற்காடு தம்பி அதில் ஈடுபட்டான்னு சொல்றது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது, நம்புற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூத்திரதாரி இருந்து மூல காரணமாக இருந்தாலும் வெளியே அவர் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிளேயை ஏற்படுத்தி ஒரு நல்ல திரைக்கதையை அமைச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி அமைச்சிட்டு உண்மையிலேயே அவருக்கு காரணம் அவர் ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெற்றால், ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு விட்டு வைத்தால் நிச்சயமாக திருமாவளவனுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும், காலி பண்ணிடும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதை ஏன் செய்திருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு உண்டு. நிச்சயமாக இதுதான் நடந்திருக்கும்னு நான் நம்புறேன். அதனால இன்னொரு காரணமும் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலை எதுக்கு சென்னையில் புதைக்க விடலை? சென்னை எல்லைக்குள்ளே புதைக்க விடலையே. அவர் பட்டாளத்தில் தானே புதைக்க போனாங்க. அதை ஏன் திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு ஏன் அதை தடுத்து நிப்பாட்டினாங்க? அதுக்கு பிறகு தானே கோர்ட்டு போனாங்க. ஏன் தடுக்கணும்? அதில் என்ன அவசரம் போச்சு? அவருக்கு இடத்துல அவரை புதைச்சிட்டு போறாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே. அப்படி ஒருவேளை அப்படியே அரசாங்கமோ இல்லைன்னா அதிகாரிகளோ அப்படியே போய் தடுக்காங்க அப்படின்னா திருமாவளவன் ஓடி போய் நின்று உடனே முதலமைச்சர் என்ன போய் பார்க்க முடிஞ்சவர் அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி வேண்டாம் நம்ம தம்பி தான், நம்ம பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், அதனால அவருடைய உடல் அவருக்கு பட்டாளத்தில் தானே புதைச்சிட்டு போட்டுன்னு சொல்லலாமே. ஏன்னா பட்டியலின சமுதாயத்தில் ஒரு அடையாளம் ஆகிறார். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பறையர் சமுதாயத்தில் ஒரு எழுச்சிமிக்க தலைவனாக ஒரு நல்லவனா உருவாக்கி வந்துட்டார். கடந்த காலம் எப்படி இருந்தாலும் நிகழ்காலம் சமீபத்திய காலம்லாம் அவர் ஒரு பெரிய உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவர் ஒரு அடையாளப்படுத்துறார், அடையாளம் ஆகிறார். அது வரக்கூடாது. வந்தால் திருமாவளவனுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை. அதனால அவர் வரக்கூடாதுன்னு தடுத்திருக்காருங்கிறது தான் என்னுடைய பார்வை அதில். அதனால அதையும் நம்ம தொகுத்து பார்க்கும்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் முக்கியமான குற்றவாளியாக திருமாவளவன் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு தான் கடந்த காலம். அதனால் அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் சிபிஐ விசாரணை வைத்தா மட்டும்தான் இந்த சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும். அதனால் நிச்சயமாக இல்லை சிபிஐ விசாரணை நடத்தணும். இதெல்லாம் திருச்சி விடுறதுக்காக, மடைமாற்றி விடுறதுக்காக வேண்டிதான் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதில் பாஜகவுக்கும் அதில் இடம் இருக்குது, பங்கு இருக்குது. அவங்க முதல்ல தானே கேட்குறேன், பங்கு என்னங்க பங்கு? பாஜக வேறாங்க அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் இதில் தான் போலீஸ் இருக்காங்க, ஸ்டாலின் தானே போலீஸ் துறைக்கு அமைச்சராக இருக்காரு, கண்டுபிடிங்க நீங்கள். ஏங்க செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே கொலை நடந்த ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு 200 மீட்டர் தான் தூரம். அங்கேருந்து எட்டி பார்த்து அங்கே தெரிய போகுது. அது வேற பகலை 5 டீம் வேலை பார்த்துருக்காங்க. இல்லை அதாவது அந்த கொலை செய்கிறதுக்காக முயற்சி பண்ணது 5 குழுக்கள் இதில் வேலை செய்திருக்காங்க, 5 டீம். அதில் 3 டீம் தென் மாவட்டங்களை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க.
சென்னை டீம் 2 ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அவங்க முதல் 2 தடவை அட்டன் பண்ணி 2 ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. இது எப்படி அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாது? உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்படின்னா எல்லாமே அரசாங்கத்தினுடைய ஆதரவோட திருமாவளவனுடைய ஏற்பாட்டில் இது நடந்திருக்க, ஏன் நடந்திருக்க கூடாது? அதான் மறுபடியும் நான் தான் சொன்னேன், ஏன் நடந்திருக்க கூடாது? வாய்ப்பு நிறைய இருக்கு. சிபிஐ விசாரணை நடத்தினா இது உண்மை வெளியே வரும். சிபிஐ விசாரணை வைக்காம ஏன் இவங்க பொதிஞ்சு தள்ளிட்டு போறாங்க அப்படின்னா, இது தமிழக போலீஸை வச்சு அப்படியே ஒப்பேத்தி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய நிலைப்பாடு. அதுக்காக வேண்டி நம்ம எனக்கு திருமாவளவன் வந்து இதுல உண்மை குற்றவாளி இல்லைன்னு ஏன் சொன்னாரு? இது வந்து உண்மை அவருக்கு எப்படி தெரியும்? இந்த கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் அந்த உண்மையான குற்றவாளிகள் கிடையாது, இதுக்கு பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு யாரை மைண்ட்ல வச்சுட்டு அவர் சொன்னாரு? ரஞ்சித் வந்து இந்த இதெல்லாம் சொன்னார்ல, அவர் எதுக்கு சொன்னார்? உண்மை குற்றவாளி இது இல்லைன்னு சொன்னார். இதே கருத்தை தான் மற்ற தலைவர்களும் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இவர் முதலமைச்சர் மட்டும் சொன்னார் 12 மணி நேரத்தில் உண்மை குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னார். ஆனால் வந்து இவங்க எல்லாம் அது உண்மை குற்றவாளி இல்லை, இது வேற அப்படிங்கிறாங்க. இன்னும் சொன்ன இந்த கைது செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு 40 வயசுக்கு மேலே இந்த மாதிரிப்பட்ட ஆட்களாக இருக்காங்க. ஆனால் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தா கொலை செய்துட்டு தப்பி ஓடினவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விடலைகளாக இருக்குது. எல்லாம் 20 வயசு 22 வயசு இந்த மாதிரிப்பட்ட ஏஜ் குரூப்பில் இருக்க மாதிரி தெரியுது. அப்போ ரொம்ப இளைஞராக இருக்காங்க அவங்க எல்லாம். இங்கே எல்லாம் கொஞ்சம் அப்படின்னா அதுக்கு இதுக்கு ஏதோ ஒரு இது இருக்குல்ல, கொலை செய்த உடனே இவங்க பேசி சரணடைன்னு சொல்கிறாங்க, சரணடைஞ்சிருக்காங்க. அப்போ அது எல்லாம் பக்கா பிளான் பண்ணி தானே செய்திருக்காங்க. அந்த சரணடைஞ்சவங்களை உடனே ஏற்றுக்கிட்டாங்கல்ல. சரி, அப்போ அதில் வந்து எந்த தப்புமே இல்லைன்னா எதுக்கு இந்த சிட்டி போலீஸ் கமிஷனர் எதுக்கு மாற்றணும்? அருணுங்கிறவர் எதுக்கு கொண்டு போய் நீங்கள் சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆக்கணும்? எல்லாமே சந்தேகத்தை பார்வையில் தானே இருக்குது. ஒரு பெரிய தப்பை மறைக்கிறதுக்கு எல்லாம் திட்டம் போட்டு எல்லாம் செய்கிறாங்கிறது அம்பலமாக நல்லாவே புரியுதுல்ல. அப்போ இதுக்கு சிபிஐ விசாரணை மட்டும்தான் தீர்வாக இருக்கும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவரத்தையும் திமுக காரங்களை காப்பாற்றுறதுக்காக அங்கேயும் வந்து சிபிசிஐடி வச்சு அப்படியே ஒப்பித்திட்டாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் இவங்க தமிழக போலீஸை வச்சே பண்ணுறாங்க. இது தப்பு. உண்மையிலேயே குற்றவாளியை வெளியே கொண்டு வரணும்னா சிபிஐ விசாரணை நடத்தினா மட்டும்தான் அது வரும். அப்போ தான் உண்மை குற்றவாளிகள். அது திருமாவளவனா இல்லை சேகர் பாபு இருக்காரா இல்லை வேறு யாராவது உள்ளே இருக்காங்க தகவல்னா அப்போ தான் வெளியே தெரியுங்கிறத என்னுடைய பார்வை. இப்போ ஆம்ஸ்டாங் கொலை இருக்குல்ல, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தேசிய தலைவர் மாயாவதி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஐ விசாரணை வந்து ஒரு ஃபேஷனாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வந்து துரைமுருகன் வந்து சாதாரண ஆளுடைய மூத்த அமைச்சருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் திமுகவினுடைய பொதுச் செயலாளர், தலைவருக்கு அடுத்த இடத்துல அவர் தான் இருக்கார். முதல் வந்து கட்சியினுடைய ஒரிஜினல் ஆரம்ப இதை எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் தான், தலைவரே கிடையாது. அது ஆரம்பித்த தொடக்க இதில் அது தலைவரே கிடையாது. அதனால் பொதுச் செயலாளர் பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்னால சந்தமே கிடையாது. இப்போ அதை டம்மியாக இவரை போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுருங்களேன். அவர் தான் இதை சொல்கிறார், துரைமுருகன் அவர்களை தான் சொல்கிறாரு. எது நடந்தாலும் சிபிஐ விசாரணை கேட்கின்றனர். கள்ளச்சாராய சாவு, ஆம்ஸ்டாங் கொலை என எல்லாவற்றுக்கும் கேட்கின்றனர். இது ஒரு ஃபேஷனாக போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்டை வந்து இதில் பேட்டியில் அவர் சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 2 விஷயத்தையும் எடுத்து பாருங்களேன். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சந்தேகம் இருக்குது. இந்த இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களால் உண்மையை வெளியே கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க நீங்கள் சொல்லுங்கள். அதை தான் வந்து மாயாவதியும் அதை தான் சொல்கிறாங்க, அண்ணாமலை ஐபிஎஸும் அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் சிபிஐ விசாரணை வைங்க, உண்மையான குற்றவாளி வெளியே வரட்டும்னு சொல்கிறாரு. இதில் வச்சுட்டு போகிறீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா 2000 கோடி நீங்கள் மாநில அரசுலேருந்து கொடுக்க போறீங்களா? சிபிஐக்கு விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்பளமாக கொடுக்க போறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. விட்டுற வேண்டியதானே, ஒரு சின்ன அனுமதி தானே. நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணீங்கன்னா அவங்க வந்து நடத்த போகிறாங்க, அவ்வளோதானே. அப்போ ஏன் அதை நீங்கள் மறுக்கிறீங்க? சிபிஐ விசாரணை நடத்தினா தான் உண்மை வரும்னு சொல்லி திருமாவளவனே வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டவங்க உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த அடியாட்கள் எல்லாம் கைகூலி இதெல்லாம் வந்து உண்மை குற்றவாளிகள் கிடையாது, உண்மையிலே குற்றவாளி வேறன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ வேறன்னா அது யாரு? அது திருமாவளவனுடைய ஆட்களா? திருமாவளவனே நேரடியாக ஏற்பட்டிருக்காரா? இல்லைன்னா இந்த திமுகவிலோட மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, ஏதோ ஒன்று உள்ளே இருக்குல்ல. அப்போ அந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து தமிழக போலீஸுக்கு வெளியே போட்டால் தானே சரியாக இருக்கும். அப்போ சிபிஐ வந்தால் தானே சரியாக இருக்கும். அதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு. அதில் முக்கியலே சாராயம் அடித்தது யாரு? எல்லாம் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் அடிச்சதுலாம் திமுக காரங்க, திமுக எம்எல்ஏக்கள். வசந்தம் கார்த்திகேயன் அப்புறம் வந்து உதயசூரியன், இந்த 2 பேருமே திமுக மாவட்ட செயலாளர் 2 பேருமே எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க தான் காலங்காலமாக இங்கே சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்காங்க. கல்வராயன் மலையில் காய்ச்சி கீழே உள்ள கிராமங்கள்லாம் வித்துருக்காங்க, கோயம்பேடு வரைக்கும் வித்துருக்காங்க. இவ்வளோ இன்னும் 7 மாவட்டமோ 9 மாவட்டத்திலே இவங்களுடைய நெட்வொர்க்கு, இவங்களுடைய சப்ளை எல்லாம் செயின் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த உண்மை எப்படி தெரிய வரும்? தெரிய வரணும்னா நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும். போன வருஷமே நீங்கள் மரக்காணத்தில் நடந்த விழுப்புரம் இந்த இடங்களில் நடந்த 22 கள்ளச்சாராய சாவின் போது சிபிஐ விசாரணை வச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் இந்த கள்ளச்சாராய சாயவே நிகழ்ந்திருக்காது. அதுக்கெல்லாம் அவங்க தூக்கியிருப்பாங்க. இந்த சாராயம் வடித்தவன் விற்றவன் கடத்திட்டு போனவன் எல்லாரும் மாட்டியிருப்பாங்க. அதுக்கு துணையாக இருந்த போலீஸ்காரங்க கூட மாட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதை தடுத்தீங்க, அதை மூடி மறைச்சிங்க. இப்போ பழையபடி இப்போ ஒரு 68 பேரை எதை இப்போ தாலி அறுத்துருக்காங்க.
இதை இன்னமும் அப்படியே போச்சுன்னா அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேர் ஒரு 2200க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இது இங்கே நடக்குதா வேற அடுத்து வேற எங்கன்னு தெரியல கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்ததுனால இவ்வளவு பேர் தாலி அறுத்தாங்கன்னு சொல்லி இந்த தாலி அறுத்தான் மாடல் அது வேணா நீங்க எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து இது நக்கலா பேசுறதுனால எந்த நன்மையும் கிடையாது. அதை விட இன்னொரு கோமளித்தனமான பதில் எல்லாம் சொல்லியிருந்தாரு. கர்நாடகாவில் 3 அணைகளில் தண்ணீர் முழுவதும் நிரம்பினால் கர்நாடகாவில் 3 அணைகளில் தண்ணீர் வேகமாக நிரம்பிட்டு இருக்கு. அப்படி நிரம்பினா அவங்களே தண்ணீர் திறந்து விட்டுருவாங்க. இதுக்கு ஒரு போக்கத்தை அரசாங்கம் இங்கே தேவையா? அங்கே இருக்கிறவங்க கூட்டணி தானே இருக்காங்க. அதே பேட்டியில தான் இதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆகவே எல்லா அணைகள்லையும் தண்ணி நிரம்பின உடனே அவங்களே திறந்து விட்டுருவாங்கப்பா. இதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு ஒரு முதலமைச்சர் இந்த கூறுகட்ட இதுக்கு கேவலமா இல்லையா? கூட்டணி கட்சிக்கார காங்கிரஸுக்கார அங்கே ஆட்சியில் ஏன் இது வரைக்கும் அங்கே வந்து பாஜக இருந்துச்சு, ஆட்சியில் இருந்துச்சு. கர்நாடகத்தில், தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. ஒரு பஞ்சாயத்து இல்லையே, ஒரு பிரச்சனை இல்லையே. வருஷம் தண்ணியை கரெக்டாக தானே திறந்து விட்டாங்க. ஒரு சின்ன சலம்பல் கூட இல்லையா? இப்போ மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? ஏன்னா இது வந்து மக்கள் விரோத அரசாங்கம். இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் மக்களுக்கான நல்லது செய்யக்கூடிய அரசாங்கம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் அதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசாங்கம் கிடையாது. இவங்க ஒரு டிராமா பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி வரக்கூடிய தண்ணியை குடி, இல்லைன்னா அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் திறந்து விட போகிறாங்க. அவ்வளோதானே விஷயம் இதில். எனக்கு என் தொகுதி, என்னுடைய மாநில மக்கள் நலன் தான் முக்கியம்னு சொன்னால் நீங்கள் கூட்டணியாவது புண்ணாக்காவது நீங்கள் தண்ணியை திறந்து விடிய அப்படின்னு சொன்னால் திறந்து விட போகிறாங்க. அப்போ அதுக்கு உங்களுக்கு தில் இல்லை. உங்கள் கலைஞர் டிவியினுடைய பங்கு அங்கே இருக்குது. உங்களுடைய சகோதரி செல்வியினுடைய முதலீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. கர்நாடகத்தில் வீடு அங்கே தான் இருக்குது. அது மாதிரி சன் டிவியினுடைய மற்ற கன்னட நிறுவனங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இது தினகரன் பேப்பரு அங்கே நிறுவனம் வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் அடித்து நொறுக்கணும்னு பயம். அப்படி தானே? இவங்க அந்த குடும்பம், அந்த ஓங்கோல் குடும்பத்தினுடைய நலன் மட்டுமே இருந்தால் போதும். அதுக்கு தமிழக விவசாய அத்தனை பேரையும் காவு கொடுக்கணுனாலும் இந்த ஓங்கோல் குடும்பம் அதுக்கு தயாராக இருக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு இவங்க எல்லாம் துணை போகிறாங்க. துரைமுருகன் மாதிரியான மூத்த அரசியல்வாதிகளான்னு கூட கொஞ்சம் பொறுப்பும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன, நம்ம இருக்கிறது வரைக்கும் அமைச்சராக இருக்க போகிறோம், எப்படியும் வயசாக ஆயாச்சு. இதேமாதிரி நமக்கு பிறகு நம்ம பையனுக்கு நம்ம 10 இடத்த கொடுப்பாங்க ஓரளவுக்கு, அதை வச்சு அப்படியே போனால் போதும்னு நினச்சி அவங்க அதுக்கு தக்கவாறு ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. எல்லாம் நிலையை வித்தவானா மாறிட்டாங்க. என்னச்சு இப்போ கடந்த ஒரு வாரமாகவே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சு தான் சார் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட 2 சம்பவம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வேலை பார்க்குற ஊழியரையே வயசான முதியவங்களே கொலை பண்ணிட்டு அவங்க நகையை இது பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி ஒரு பையனை வந்து கடத்தி வச்சுட்டு ஒரு 2 கோடி ரூபா கேட்டிருக்காங்க. அந்த பையனை இப்போ தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்னதான் சார் தீர்வாக இருக்கும்? தீர்வு வந்து ஒரே ஒரு தீர்வு தான். அதாவது இந்த திராவிடிய மாடல் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இதை தவிர தீர்வே கிடையாது. குற்றவாளிகளுக்கான அரசு. இந்த அரசாங்கம் வந்த உடனே கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல குண்டு வெடிச்சது. அப்போ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணக்கூடிய முயற்சியை நீங்க பண்ணணும். அவனை இவங்க என்ன செய்தாங்க, சிலிண்டர் வெடிச்சுன்னு உருட்டுனாங்களா இல்லையா? உண்மையிலேயே வெடித்தது குண்டு அப்படிங்கிறது வெடிகுண்டு தான். ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் நடந்தது. நிறைய பேரை உயிரை காவு வாங்குறதுக்காக வேண்டி போட்ட பிளான் மிஸ் ஆகி அந்த ஸ்பீடு பிரேக்கர்ல கோட்டை ஈஸ்வரன் தடுத்து அலை வச்சு வெடிக்க வச்சதுனால அந்த சிவன் வந்து நம்மளை காப்பாற்றிருக்காரு. இதுதானே ஒரிஜினல் நடந்துச்சு. ஆனால் வந்து இவங்க எப்படி அது வந்து மனசாட்சியே இல்லாமல் அது சிலிண்டர் தான் வெடிச்சுது, அது சிலிண்டர் வெடிகுண்டு இல்லை அப்படி எப்படி கட்டமைச்சாங்க, ஏன் கட்டமைச்சாங்க? அப்படியே பயங்கரவாதிகளை காப்பாற்றுறாங்க இவங்க. கோவைமுத்தூர், அதாவது கோவை குண்டு வெடிப்பினுடைய முக்கிய குற்றவாளி அல்வுமா பயங்கரவாதி பாஷா. அந்த பாஷாவை விடுதலை பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் போட்டவங்க சட்டசபையில். இவங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? அது மாதிரி ராஜீவ்காந்தியினுடைய கொலை குற்றவாளி, முக்கியமான குற்றவாளிகளில் ஒரு ஆள், தண்டனை பெற்ற குற்றவாளி, பேரறிவாளன். அந்த பேரறிவாளனை போய் கட்டி பிடிச்சி ஒன்றா இருந்து காப்பி குடிச்சிட்டு வர்றாரு முதலமைச்சர். இவர்கிட்ட நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் ஒரு 58 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த குடும்பம் என்னாச்சுன்னு என்னைக்காவது இவர் பார்த்துருக்காரா? இல்லை அந்த அந்த இதில் ஒரு 240 பேர் ஊனமுற்றவனாக இருக்கான். அவங்கள பற்றி என்னைக்காவது நம்ம முதலமைச்சர் கவலைப்பட்டிருக்காரா? இல்லை ராஜீவ்காந்தி கூட இன்னும் ஒரு 17 பேர் செத்தாங்க. அதில் 16 பேர் தமிழர்கள் தான். அனுஷியான்னு ஒரு அம்மா அப்போ சப் இன்ஸ்பெக்டர் இருந்தது, இப்போ ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. அந்த அம்மா இன்னமும் உடம்புல அந்த வெடிகுண்டு சிதறலோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விரல்களெல்லாம் இழந்து போய் அவங்க இருக்காங்க. என்னைக்காவது அவங்கள சந்திச்சிருக்காரா இவர்? அது அவங்களுக்கு யாராவது வேற ஏதாவது உதவிகளை செய்து கொடுத்துருக்காங்களா? இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, உயிரே பலி கொடுத்தவங்க, அவங்க குடும்பத்தை போய் என்னைக்காவது இவர் கவலைப்பட்டிருக்காரா? கண்டிருக்காரா? அவருக்கு கள்ளச்சாராய வியாபாரிகளை காப்பாற்றணும், கள்ளச்சாராயம் வடிக்கிற திமுக காரனை காப்பாற்றணும், வெடிகுண்டு வைக்கிறவனை காப்பாற்றணும், அது மாதிரி குற்றவாளிகளை காப்பாற்றணும், இப்போ வந்து கொலைகாரனை காப்பாற்றணும். இப்படி தானே இருக்கு. எப்படி எங்கள் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும்? அமைதி பூங்கான்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாரு தமிழகத்தை. இப்போ என்னடா அமைதியும் கிடையாது, பூங்காவும் கிடையாது. இங்கே எல்லாமே கொலை நகரமாக மாறிட்டு இருக்கு. தலைநகரம் சென்னை. இவங்க ஆனால் ஒரே வழி, நான் முதல் சொன்னோம்ல, இந்த ஆட்சி மாறணும்.
இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த தீய சக்தியை முதல்ல காலி பண்ணணும். அந்த இடத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கொண்டு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும். வச்சா மட்டும்தான் இதுக்கு தீர்வு. அவர் வந்தா மட்டும்தான் வந்து மீண்டும் தமிழகத்தில் ஒரு காமராஜர் ஆட்சி மலரும். அது தவிர வேற எந்த சொல்யூஷனும் இது கிடையாது. இந்த கருணாநிதி பாடியதுக்காக கைது நடவடிக்கை சார், இது எப்படி பாக்குறீங்க நீங்க? கள்ளத்தனம் செய்த கருணாநிதி அந்த பாட்டு தானே, நல்ல பாட்டு. இந்த இல்ல ஒரிஜினலா எனக்கு என்ன இதுன்னா, இந்த பாட்டு வந்து ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. அது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த பாட்டை போட்டாங்க. போட்டது அதிமுககாரங்க. எழுதினது யாருன்னு எனக்கு தெரியாது. போட்டது அதிமுககாரங்க. அந்த பாட்டை செல்வி ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஒன்று போட்டு காணிக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சந்தோஷம்ல அவங்களுக்கு வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. கேட்க இந்த பாட்டினோட வரிகள் எல்லாம் கேட்கும்போது என்னடா அப்படியே உரிச்சு வச்சுமே, அப்படியே அப்பட்டமா சொன்ன மாதிரி இருக்கு. அதை கேட்டோன்னே அந்த மாதிரி விழுந்து சிரிச்சாங்கன்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க அந்த டைம்ல. ஏன் அந்த நிமிஷத்தில் கருணாநிதி உயிரோட தானே இருந்தாரு. காதகன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? சண்டாளங்கிறது ஒரு ஜாதிக பேர். இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சுதாது. அது உண்மையிலே அதில் சொல்லப்பட்டது சண்டாளன் சதிகாரன் இதெல்லாம் வேற, திட்டுறதுக்கு சொன்னது தான். மற்றபடி வந்து கெட்டவன்னு சொல்றதுக்குடைய வார்த்தைகள் தான். எந்த ஜாதியும் அதில் கொண்டு வரல. நேற்றுக்கு இவங்க சாட்டை துரைமுருகனை கைது பண்றதுக்கு இவங்க சொன்ன காரணம் பிசிஆர் ஆக்டே இல்லை. அது வந்து அதில் ஜாதியை சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இவங்க அப்பாவுக்கு தெரியாதா? கருணாநிதி இருக்கும்போது அவருக்கு தெரியாதா இது ஜாதியை தான் சொல்லியிருக்கான்னு சொல்லி அன்னைக்கே நீங்கள் கோர்ட்டு போக வேண்டியதானே? ஏன் போல? இவரும் கூட தானே இருந்தார். துணை முதலமைச்சராக இருந்தவர் தானே அதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின். அப்போ அவருக்கு தெரியாதா இது? அப்போ அன்னைக்கே போயிருக்க வேண்டியதானே. ஒன்றும் கிடையாது. பழி வாங்கணும். அதுக்கு ஏதாவது இன்னொன்று பழி வாங்குறாங்களே எனக்கே ஒரு நாடகம்னு நான் நம்புகிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுங்களா, அதில் வந்து எதுக்கு சார் அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்டது? முதலாவது போட்டிட்டாங்க. எல்லாரும் நிற்கும் போது நாங்களே எந்த தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்கிறதுல நாங்கள் போட்டியிடணும்னு சொல்லி களத்தில் இறங்கியாச்சு. ஆனால் வந்து அதுக்கு பிறகு அடுத்த டெவலப்மெண்ட்ஸில் அதிமுக நாங்கள் தேர்தலில் நிற்கிறேன்னு இப்போ அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. தேர்தலையும் தேமுதிகவும் புறக்கணிச்சிட்டாங்க. களத்தில் நிற்கிறது இந்த பக்கம் பாமக, இந்த பக்கம் திமுக நிற்கிது. இடையில ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி நிற்கிது. திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது உங்களுடைய உண்மையான நோக்கமாக இருந்ததுன்னா நாம் தமிழர் என்ன செய்யணும்? உடனே அதுலேருந்து வாபஸ் வாங்கிட்டு வெளியே வந்துடணும். திமுகவுக்கு எதிராக தான் நாங்கள் திமுக அழியணும்னு நினைக்கிறோம். அதனால் திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கலை. நாங்கள் பிரிக்கைக்கு விருப்பப்படலை. அந்த ஓட்டு பாமகவுக்கு போட்டோம். திமுக எப்படியா தோத்தாலே எங்களுக்கு அது பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்க வேண்டியது. ஏன் வரல? நிறுத்தினதே திமுக தானே சார். ஸ்டாலின்காரு தான் நிப்பாட்டி விடுறாரு இவர். அதுக்கு தேவையான அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து அப்படியே ஊரா பேச்சு திட்டிட்டு திமுகவுக்கு விகரசான ஒரு எதிரி நாங்கங்கிற மாதிரி அங்கே தேர்தல் களத்தில் கொஞ்சம் பாவலாக காட்டிக்கிட்டாங்க. அவ்வளோதான் பண்ணாங்க. அங்கே வந்து திமுக தொண்டர்கள்ட்ட கொஞ்சம் மோதிக்கிட்டாங்க. அங்கே சண்டை தண்டங்க மாதிரி கொஞ்சம் வீடியோ எடுத்து வெளியிட்டுட்டாங்க. எல்லாம் பரப்பிக்கிட்டாங்க. அதில் சின்ன பெட்டி கேஸ் போட்டுக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. அதில் ஒன்று தான் இந்த பாட்டு பாடின கதை. பாடுற மாதிரி பாடிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? காலையில் கைது, சாயந்தரம் ரிலீஸ் ஆயாச்சு, வெளியே வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, சீன் ஓவர். அப்போ இது எல்லாமே ட்ராமா. நாங்கள் வந்து திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கல அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு சீமான் வந்து களத்தில் போட்ட ஒரு நாடகம் தான் இது. இது ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து போட்ட நாடகமாக தான் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே அவங்க திமுகவை ஒழிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க கடைசி நேரத்துலையாவது வாபஸ் வாங்கியிருப்பாங்க. முதல் ஆளை நிப்பாட்டினது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வாபஸ் எனக்கு சூழ்நிலை மாறும்போது அதுக்கு தகுந்த பண்ணணும். அப்போ இவங்க நோக்கமே என்ன இருக்குன்னா, திமுகவுக்கு எதிரான ஓட்டில் ஒரு 2000 ஓட்டை வாங்கினா கூட அந்த ஓட்டை வாங்குறது பாமகவுடைய ஓட்டாக இருக்கும். ஏன்னா அந்த தொகுதி வந்து பாமக கோட்டையாக இருக்குது. இன்னொன்று அங்கே வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்க. அது அதிமுகலையும் வன்னியர் நிறைய இருக்காங்க. அதிமுக எலெக்ஷனில் நிற்கலை. அப்போ அந்த ஓட்டெல்லாம் பாமகவுக்கு போகுங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ தேமுதிகவுடைய வன்னியர் ஓட்டு அங்கே தான் பாமகவுக்கே போக போகுது. அப்போ ஒரு நல்ல ஃபைட்டு உருவாயிருக்கு. திமுகவை தோக்கடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு இடைத்தேர்தலில் திமுக தோச்சுன்னா அதோட திமுக அழிஞ்சு போயிடும். ஆமாம், அழிஞ்சு போயிடும். 40 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்லுது செல்லாகாசு ஆகி போயிடும். அப்போ அது பிறகு மரியாதை இழந்து போயிடும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவர் வெளியே வருவாரா? அதில் போய் மிச்ச மீதி ஏதாவது 2000 3000 ஓட்டையாவது நம்ம வாங்குவோம்னு நினச்சிட்டு நிற்பாங்களா? வெற்றி பெற முடியாதுன்னு அவருக்கே தெரியும். நாம் தமிழர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த தலைகளை நின்னாலும் அங்கே வந்து 2000 3000 ஓட்டு வாங்கலாம், இல்லை கூட ஒரு 1000 ஓட்டு வாங்கலாமே வழியே வெற்றி பெற முடியாதுன்னு நல்லா தெரியும் அவங்களுக்கு. அப்போ எதுக்கு அவங்க வந்து வேட்பாளர் நிறுத்தணும்? எதுக்கு இவ்வளவு தூரம் இது பண்ணணும்? யாரு கொடுத்த காசுல இவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் கள்ளச்சாராயம் வித்தா திமுக கொடுத்த காசை வாங்கிட்டு அங்கே கடந்து தண்ணியும் போட்டுக்கிட்டு அங்கே வந்து உளறிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருந்தீங்க. இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது அதே மாதிரி சாட்டை துறைமுருகன் கைது கூட அதில் ஒரு டிராமாவா இருக்க வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கொலை முயற்சி வேறு நைட் நடந்துன்ற மாதிரி சொல்றாரு. கார்ல வந்து லாரியை வச்சு இது பண்ணிட்டாங்க. ஆமா, அவர் வந்து ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு சாட்டை துறைமுருகன். அவர் சொல்றது நம்ம அப்படியே நம்பிட வேண்டியதுதான். சாட்டை துறைமுருகனே சரியான ஆள் கிடையாது. அதை இழிவுபடுத்தி பேசுறதை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை.
2021 இவர் வந்து கருணாநிதி குஷ்பு இவங்களெல்லாம் லிங்க் பண்ணி இழிவுபடுத்தி பேசி அதில் வந்து ஜாமீன் வாங்கி அந்த ஜாமீன் கொடுக்கும்போதே நீ யாரையும் இனிமேல் இழிவுபடுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது பிறகு மு.க. ஸ்டாலினை இழிவுபடுத்தி பேசி கன்னியாகுமரியில் போய் நின்று அதுலேயும் கைதாகி அதுலேயும் ஜாமீன் கொடுத்தாங்க. இப்போ வந்து கருணாநிதி ஆனால் உண்மையிலே இவர் இழிவுபடுத்தி பேசுன மாதிரி எனக்கு தெரியல. இந்த பாட்டு வந்து அது பழைய பாட்டை எடுத்து பாடினார், அவ்வளோதான். அதனால இப்போ இழிவுபடுத்தி பேசினதை சொல்லலாம். ஆனால் இழிவுபடுத்தி பேசாத ஆள் ஒன்றும் கிடையாது சாட்டை துரைமுருகன். அது அப்படிப்பட்ட கேஸ் தான். அதனால அதில் ஒன்றும் பெரிய இதாக இல்லை. அவர் எல்லாத்தையும் தான் இழிவுபடுத்தி பேச. என்னுடைய கேள்வி என்னன்னா, சாட்டை துரைமுருகன் வந்து இழிவுபடுத்தி பேசினார், அதனால நாங்கள் அவரை கைது பண்ணுறோன்னு நீங்கள் சொல்றீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பரதேசி உண்டில் அது என்ன வேலை பார்த்துட்டு கிடக்கு? அது இழிவுபடுத்தாத யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. மோடிக்கு அம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு ஊர்ல உள்ள ராதிகா வரைக்கும், ராதிகா சரத்குமார் இவங்க எல்லாத்தையும் தான் இழிவுபடுத்திட்டு கிடக்கிறாரு. இன்னமே கட்சியில தானே வச்சிருக்கீங்க, பொறுப்புல தானே வச்சிருக்கீங்க. தந்த தமிழன் பிரசன்னு ஒரு பரதேசி அது என்ன வேலை பார்த்துட்டு கிடக்கு? மோடியை இழிவுபடுத்தாத நாளே கிடையாது. ஹெச் ராஜாவை கண்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிடல. இப்போ சமீபத்தில் மத்தியில மோடி அரசு பழையபடி அமைஞ்சாச்சு. நிர்மலா சீதாராமனுக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க, ஜெய்சங்கருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. இவங்க திமுக காரன், இவங்களுக்கு என்ன எரியுது? பிஜேபி காரன் யாருக்கு வேணாலும் மந்திரி பதவி கொடுத்துட்டு போறாங்க சார். நீங்க எதிரணியில உள்ள ஆளு, உங்க துருத்தியை தானே நீங்க ஊதிட்டு போகணும். ஆனா இவன் டிவியில உட்காந்து என்ன வார்த்தை பேசிட்டு இருந்தா, நூலிபான்கள் அப்படின்னா என்ன நூலிபான்? பிராமணனை வந்து பூநூல் போட்டிருக்கத அந்த நூலுன்னு சொல்லி அந்த நூலிபான்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துறான் திமுகனுடைய முக்கியமான பேச்சாளர். இது வரைக்கும் கண்டிக்கவே இல்லையே. அப்ப நீங்க நூலிவான்னு சொல்லி ஒட்டுமொத்த பிராமண சமுதாயத்தையும் ஒரு இழிவுபடுத்திட்டு அடங்க அந்த ஆளு கண்டுக்கவே இல்லையா? அன்னைக்கே தூக்கி உள்ள போட்டு 4 மிதிச்சிருக்கணும்ல. கரெக்டான ஒரு முதலமைச்சராக இருந்தார், ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சராக இருந்தார், ஒரு நடுநிலை தவறாத ஒரு காமராஜர் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் இது நடந்திருக்கும். பேசவே மாட்டாங்க சார். அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வரட்டும், இவங்கெல்லாம் பேசுறத பார்க்கும் போது பேசவே மாட்டாங்க. அப்ப இழிவுபடுத்தி பேசுறதுக்குன்னு இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா திமுக இழிவுபடுத்தினா அது இழிவுபடுத்தின இல்லை, அது கருத்து சுதந்திரத்துல வந்துடும். மற்றவங்க பேசினா சும்மா பாட்டு பாடினாலும் அது கருத்து சுதந்திரத்துல வராது, அது இழிவுபடுத்தின லிஸ்ட் வரும்னா கோளாறு எங்கேயும் இருக்குல்ல. இதுதான் என்ன காலையில கைது பண்ணாங்க, சாயந்தரம் கோர்ட்டு போடான்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. அதான் இப்ப பிரச்சனை ஆகி போச்சுது. அதுல ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணாங்க. கருணாநிதியினுடைய இன்னும் அந்த புறம்னு ஒன்று இருக்குல்ல, மறுபக்கம்னு ஒன்று, அதை வந்து உலகம் ஃபுல்லாக போட வச்சுட்டாங்க. அந்த பாட்டை வந்து தெரியாதவன் அத்தனை பேரை நேற்று திருப்பி பார்த்துட்டான். எல்லா குரூப்லையும் வந்துட்டு இருக்கு. இந்த ட்விட்டர் பக்கத்தில் போனாலும் அதான் வருது, வாட்ஸ்அப் குரூப்பில் போனாலும் அதான் வருது, ஃபேஸ்புக்கில் போனாலும் அதான் வருது. வளைய சுற்றி அந்த பாட்டே போட்டு என்னது எந்த கருணாநிதி அந்த கருணாநிதி அப்படின்னு சொல்லி போட்டு சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி இப்படியே திருப்பி சொல்ல வச்சுவிட்டாங்க, சொல்லிவிட்டாங்க. இந்த புகழ் வந்து ஸ்டாலினுக்கு தான் சேரும். ஸ்டாலின்காருவே சார் அப்பனுக்கு புகழ் சேர்த்த ஸ்டாலின், அவ்வளோதான். தப்பாத மகன், நல்ல புகழ் சேர்த்திருக்காரு. பேரும் புகழோட நல்லா செத்து போன பிறகு அவரை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்கிறத ஒரே நாளில் காலி பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நடந்து விக்கிரவாண்டி, குறைஞ்சபட்சம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த ஓட்டுப்பதிவுக்கு முந்தின நாள் இதை கைது பண்ணி இந்த மாதிரிலாம் பிரபலம் ஆயிருக்கும் இந்த பாட்டுன்னு வச்சிருக்க. திமுக அங்கே என்ன நிலைமைக்கு ஆயிருக்கும்னு தெரியாது. அந்த அளவுக்கு நேற்றுக்கு அந்த இதாச்சு. அதனால அது காரணம் திமுக தான். என்னுடைய தவறான நடவடிக்கைகள், தேவையில்லாத வெட்டி வேலை பார்த்தா இப்படிதான் இருக்கும். இப்போ இந்தியன் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு சார். அதுக்கு மட்டும் இன்னைக்கு அரசாங்க சைடில் சிறப்பு காட்சி வந்து அனுமதிச்சிருக்காங்க. கமல் வந்து கூட்டணியில் இருக்கனால தான் இந்த மாதிரி செலவு பண்றாங்களா சார் அவருக்கு மட்டும்? அதில் என்ன சந்தேகம்? அவர் தான் திமுகனுடைய ஒரு கொத்தடிமை ஆயிட்டாரு. மையம்னாரு, இடதுசாரியும் கிடையாது வலதுசாரியும் கிடையாது, அங்கே மையம்னாரு போச்சா. இப்போ அதுக்கு பிறகு இப்போ வந்து சாராயமெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் மூடக்கூடாது. டாஸ்மார்க்கெல்லாம் அது குடிப்பவர்களாக பார்ந்து திருந்த வேண்டும். இவருக்கு வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு வந்து கோக்கைன் வச்சு தட்டில் வச்சு கொடுத்தாங்களாம், சின்னது வெள்ளி தாம்பாளத்தில் வச்சு கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லி சுசித்ரா பாடகி சொல்லிட்டு இது வரைக்கும் அதை பற்றி மறுக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, வாயே திறக்கிற கமலஹாசன். இவருக்கு திமுக பக்கம் போயிட்டாரு. அதனால அவங்களுக்கு வந்து சிறப்பு காட்சி பண்ணிக்கலாம். தீபாவளியாக பொங்கலை இப்போ என்ன பண்டிகை இருக்குது? ஒரு மண்ணும் கிடையாது. சாதாரண நாள் தான். சாதாரண நாளில் என்ன சிறப்பு காட்சி வேண்டியிருக்கு? அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சிறப்பு காட்சி கொடுப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் கேரளா ஃபைல்ஸ் படத்தை வந்து இங்கே ரிலீஸ் பண்ண விடாமல் தடுப்பீங்க. அதுவும் அந்த மம்தா பானர்ஜியாவது எங்கள் மாநிலத்தில் விடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துச்சு. அந்த துணிச்சல் கூட இந்த இரும்பு கரத்துக்கு சொந்தக்காரர் இருக்கார அவர்கிட்ட இல்லை. வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானே, கேரளா ஸ்டோரி நாங்கள் இதை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். கேரளா ஸ்டோரியே வந்து கேரளா ஸ்டோரிங்கிற படத்தை வந்து அது ஹிந்தி படத்தை வெர்ஷன் தான் வந்துச்சு தமிழகத்துக்குள்ள. அதை நாங்கள் இதை பண்ண விட மாட்டோம்னு சொல்லி அதுக்கு துணிச்சல் முதுகெலும்பு இல்லை. ஆனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா அது வந்து ஏஜிஎஸ் மதுரை வயல் இன்னும் நிறைய தேட்டர்களில் ரிலீஸ் 15 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா இடமும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் தேட்டருக்காரங்களா பார்த்து அவங்க வந்து அதை வந்து வேண்டாம், அந்த படம் ஓடுறதுனால பிரச்சனை, எந்த தேட்டரில் பிரச்சனை வந்துச்சு நான் போய் பார்த்தேன், எல்லாம் நல்ல சந்தோஷம், ஹவுஸ்ஃபுல் காட்சி மதுரை வயல் ஏஜிஎஸ்ல.
எல்லாரும் பார்த்துட்டு 98 வயசு 97 வயசுல உள்ள வயசானவங்க எல்லாம் வந்து படம் பார்த்தாங்க. மலையாளியான அவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்க உணர்வு, அவங்க தேட்டரில் படம் பார்த்து ரொம்ப வருஷம் 40-50 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கும். அவங்க எல்லாம் வந்து பார்த்த ஒரு படம் தான் வந்து தி கேரளா ஸ்டோரி. அந்த படத்தை நீங்க வந்து அப்படியே தூக்கிட்டீங்க. இதான் நீங்க செய்த நல்ல காரியம். இதை செய்து வச்சுவிட்டு அப்புறம் நாங்க வந்து எல்லாத்துக்குமான ஆள், உங்க கையில ஆட்சி இருந்துச்சுன்னா அதாவது அதை குரங்கு கை பூமாலை மேது தான், இஷ்டத்துக்கு நீங்க ஆட்டம் போடுவீங்க. இப்படிதான் ஆந்திராவில் ஒரு தடவை ஆடி நடந்தாரு. அப்பா பேர் தான் கக்கூஸ் ரூம்ல பேர் வைக்கனால அது அப்பா பேர் தான் வைக்கணும். OS ராஜசேகர ரெட்டி அப்படிதான் வச்சாங்க. எல்லா இடமும் இப்போ சிலையெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஆட்சி இப்படி தான் சார், வேணும்னா இப்படி பண்ணோம், இல்லைன்னா இப்படி இப்போ பாருங்க. இப்போ கூட ரஞ்சித் இருக்கார், நடிகர் ரஞ்சித், அவருடைய படம் கவுண்டம்பாளையம். அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணுறது டேட் எல்லாம் முடிவு பண்ணி தேட்டருக்காரங்கிட்டையும் பேசி எல்லாம் புக் பண்ணிட்டார். அப்புறம் தேட்டருக்காரன்னு மிரட்டி இந்த படத்தை போடாது. இது என்ன வேறு? படத்தை வந்து போடணுமா வேண்டான்னு முடிவு பண்ணுறது முதலமைச்சர்கள் கிடையாது, இல்லைன்னா திமுக காரங்க கிடையாது. அது சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சென்சார் போர்டு அது தராசு வச்சுருக்காங்க, கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. அதில் உள்ளவங்க படத்தை பார்த்து சென்சார் கொடுத்துட்டாங்கன்னா அதை விட நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுங்க. தியேட்டரில் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தோணுதா? பார்த்தீங்க ஆம்ஸ்டாங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஆள் நீங்கள் இன்னும் தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கு போகிறங்க பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க. ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தியேட்டரில் படத்தை கஷ்டப்பட்டு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்களோ அது வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்ட விஷயத்தில் படம் எடுத்திருக்காங்க. பப்ளிசிட்டிக்கு என்ன வேணாலும் வெளியே என்னென்னாலும் நெகட்டிவாக பேசிட்டு தெரியட்டும். ஒரிஜினலாக கதையில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தானே அதை வெளியே வந்த பிறகு பாருங்கள். அதை விடுறதுக்கு அதை துப்பு இல்லை. தியேட்டருக்காரனோட மிரட்டி அதையும் போட விடாம ஆகி அவர் நான் 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அதை பற்றி பேட்டியே கொடுத்துருந்தாரு. இப்படிதான் இருக்கும் இவங்க. வேண்டப்பட்டாங்கன்னா ஒரு நீதி, வேண்டாத ஆள்னா ஒரு நீதி, அவ்வளவுதான். இதே மாதிரி இந்த நீதியை ரொம்ப நாள் போவாது. தமிழகத்தில் தேவாலயங்களை சீரமைப்பதற்காண்டி மானிய அரசு வழங்குறாங்க சார். இது சார் எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய அப்பட்டமான இது தவறு, ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது ஒரு ஜனநாயக நாடு, அதை விட முக்கியம் மதசார்பற்ற நாடு. நீங்க சர்ச்சில் இருந்து 5 பைசா வருமானம் வந்து அரசாங்கத்துக்கு வராது. மசூதியில இருந்து 1 ரூபாய் நையா பைசா கூட கவர்மெண்ட்டுக்கு வராது. ஆனா சர்ச்சுக்கு மசூதிக்கெல்லாம் கரண்ட் பில்லுல இருந்து எல்லா இதுலையும் நீங்க சலுகை கொடுத்து வைக்கிறீங்க. அப்புறம் வந்து மசூதியில் வந்து கஞ்சிக்காய், ரம்ஜான் கஞ்சி காய்ங்கிறதுக்கு டன் கணக்கில் நீங்கள் அரிசியெல்லாம் கொடுக்குறீங்க. இது எந்த பணத்தில் போகுது? மக்களுடைய வரி பணத்துலேருந்து கொடுக்குறீங்க. அதை கண்டுக்கல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கோவில் இந்த சர்ச்சையெல்லாம் பழுது பார்க்குறதுக்கு வந்து, அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்து கோவில்களெல்லாம் நீங்கள் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வச்சு அரசாங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க. அதுக்கு ஒரு அமைச்சர்னு ஒருத்தரை போட்டு வைக்கிறீங்க. அதுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா அந்த EO CO இருக்கக்கூடிய அத்தனை பேர், அத்தனை அயோக்கியர்களுக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு உள்ளே கொண்டு ஜீப்பை விட்டுட்டு கிடக்குறாங்க. கோயில் பணத்துல, உண்டியல் பணத்துல இருந்து எல்லாம் வந்து பிரியாணி வாங்கி தின்னுட்டு அலையுது. கோவில் வளாகத்துக்கூட நான்வெஜ் சாப்பிட்டு கிடக்குறாங்க. இப்படி திமிரு பிடிச்ச எல்லாம் அலையுது. அது காரணம் வந்து அங்கே வேலை பார்க்குற நிறைய பேர் கிரிப்டோ இந்த பேர்ல இருக்கும் கிறிஸ்தவங்க நிறைய பேர். அவங்க இந்த கோயிலுடைய மரியாதையை, புனிதத்தன்மையை கெடுக்கணுங்கிறதுக்கு திட்டமிட்டு செய்கிறாங்க. இது இந்த பக்கம் கோவிலெல்லாம் நீங்கள் வச்சுட்டு, கோயில் சொத்துக்களை நீங்கள் வச்சுட்டு, அதில் உள்ள வருமானத்தை நீங்கள் எடுத்துட்டு, அதில் உங்களுக்கு கள்ள கணக்கை எழுதி வச்சுட்டு, இவ்வளோ வேண்டாத வேலை இந்த பக்கம் பார்த்துட்டுறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சர்ச்சுக்கு வந்து நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு, புது நிவாரணம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி டேட் எல்லாம் போட்டு பண்ணுறீங்க. அதாவது 10 வருஷத்துக்குலேருந்து 15 வருஷம் உள்ள ஒரு சர்ச்சு பில்டிங்குக்கு ஏற்கனவே 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருந்ததை இப்போ திடீர்னு 10 லட்ச ரூபான்னு ஆகிது. எவன் அப்போ போயிட்டு பணத்தை எடுத்து எவன் கொடுக்குறது? கேள்வி கூத்தா இல்லையா? 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் உள்ள ஒரு பில்டிங் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 4 லட்சம் கொடுத்ததுக்கு இப்போ 15 லட்சம் கொடுக்குறாங்க. 20 வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி 6 லட்சம் கொடுத்த இடத்துக்கு இப்போ 20 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஒரு சர்ச்சுக்கு 20 லட்சம் ரூபா கொடுத்தா அது யாருடைய பணம்? இந்துக்காரனுடைய பணம் தானே. வரி கட்டுறது யாரு சார்? தமிழ்நாட்டில் அதிகமான பேர் யாரு சார்? 180 பேர் இந்துக்காரர், 85 பேர் இந்துக்காரர் இருக்கான். ஒரு 6 பேர் வேணா வந்து முஸ்லீம்கள் இருப்பாங்க. ஒரு 6 பேரை 7 பேரை வேணா கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. 2 சேர்த்து கூட்டினாலே 15 தேரர். ஒரு 12 13 தான் வந்து நிற்கும் கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா. 15 வச்சுடுங்க கர்மத்தை. 85 பேர் இந்துக்காரன் தானே இருக்கான். ஒழுங்கா வரி கட்டுறதும் இந்துக்காரன் தான் கட்டுறான். இந்த வரி பணத்துலேருந்து இந்துக்களுடைய பணத்தை எடுத்து இப்படி சர்ச்சுக்கெல்லாம் தானும் கொடுத்தீங்கன்னா இது என்ன கணக்கு? நீங்கள் வந்து முரசொலி அறக்கட்டளை எழுந்து கொடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. தாராளமாக கொடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் லயோலா காலேஜ்னு ஒன்று இருக்குது. லயோலா காலேஜ் அந்த இடமே வந்து இந்து இடம்னு சொல்லலாம், கோயில் இடம்னு சொல்கிறாங்க. ஸ்டெல்லா மேரிஸ்னு இன்னொரு காலேஜ் இருக்குது. இது வந்து ரோமன் கேத்தலிக் கண்ட்ரோலில் வருது. அது வந்து இன்னும் சொல்ல போனால் அதுக்கு நிர்வாகம் வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் கூட கிடையாது. ஸ்டெல்லா மேரிஸ் முழுக்க அது பெண்கள் காலேஜ். அது நீங்கள் அந்த காலேஜுக்கு உள்ளால போய் பார்த்தீங்கன்னா இந்த தயாநிதிமாற MP நிதியிலிருந்து அதுக்கு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த முரசொலி அறக்கட்டளையிலேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. சன் டிவி ஏதோ முரசொலி மாறன் அறக்கட்டளை அதுலேருந்துலாம் கட்டி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சன் டிவிலேருந்து கட்டி கொடுத்தது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை முரசொலிலேருந்து கட்டி கொடுத்த முரசொலிலேருந்து கட்டின மாதிரி ஞாபகம் இல்லை, மற்றதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் தயாநிதி மாறனுடைய ஃபண்டு மத்திய அதை ஒரு MP-னுடைய ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அங்கே தான் கொடுத்துருக்கீங்க.
எத்தனை கோயிலில் இவர் என்னத்தையே கட்டுறதுக்கு, ஏதாவது மண்டகப்படி கட்டுறதுக்கு, இல்லைன்னா வேற எதுக்காவது அன்னதானத்துக்கு எதுக்காவது ஒன்று இந்த நிதியை செலவு பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஆனால் எல்லாம் இந்த கிறிஸ்தவ மிஷினரி இதை பார்த்தே கட்டி கொடுக்குறீங்க. இது நேரில் பார்த்தது. அங்கே தயாநிதி மாறனுங்க ஃபண்டில் அங்கே பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஃப்ளோர் கட்டுறாங்க, இதெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. அப்போ எம்பிக்கள் நிதியில இருந்தும் நீங்கள் எல்லாமே சர்ச்சைக்கும், சர்ச்சு சார்ந்ததும், சர்ச்சு சார்ந்த ஸ்கூலு காலேஜ் இப்படியே நீங்கள் பார்த்து கிறிஸ்தவங்கள்னு பண்ணுறீங்க. அங்கே நீங்கள் அங்கே உள்ள கொடுக்கறது மத்திய அரசு நிதியிலிருந்து வருது. அது அவ்வளோ யாருடைய வரிப்பணம்? இந்துக்களுடைய வரிப்பணம் தான். அதிகமாக வரி கட்டுறது இந்துக்காரன் தான். இந்த பக்கமாக அப்படி பண்ணுறீங்க. தமிழக அரசு நேரடியாகவே தாரம் 20 லட்சம் ரூபா ஒரு சர்ச்சையை வந்து புதுப்பிக்கிறதுக்கு கொடுக்குறீங்கன்னா இது என்ன கணக்கு? அதில் நிறைய சர்ச்சுகள் வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் நிலமா இருக்கு. இந்த கோவில் நிலத்தில் ஆக்கிரமிச்சு நிறைய சர்ச்சை கட்டி வச்சிருக்காங்க. பாவூர் சத்திரத்துக்கு பக்கத்தில் 3 சர்ச்சு, அது வந்து குற்றாலீஸ்வரர் கோவில் நிலத்துல இருக்கு. இப்போ அதுவும் அநேகமாக இதில் புதுப்பிக்கிற லிஸ்ட்ல வந்திருக்கும். அது எத்தனை வருஷம் பழமையானதுன்னு பொறுத்து. 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளன்னா இப்படி, 10 வருஷம் இந்த கேட்டகரியில் இல்லை எந்த கேட்டகரியில் வருதுன்னு தெரியல. அதெல்லாம் கூட இப்போ அதாவது இந்து கோவில் நிலத்திலேயே ஆக்கிரமிச்சு, இல்லைன்னா புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமிச்சு கட்டின சர்ச்சுக்கெல்லாம் கூட நீங்கள் பணத்தை பள்ளி வீசுறீங்க அப்படின்னு என்ன கணக்குன்னு தெரியல. இந்த விரோத அரசுன்னா இதை மாதிரி ஒரு கேடுகட்ட அரசு வேற எதுவுமே கிடையாது. அது காலங்காலமாக இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று இந்து கோயில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்து கோயிலை இடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த கோயிலெல்லாம் புதுசாக கெட்டுங்கன்னு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்து கோயிலை பார்த்து இடிச்சிட்டு இருக்கீங்க. சிவன் சொத்து குலநாசம்.